ஹாய் கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சென்னை கப்பிள்ஸ் vlog. ஸோ இன்றைக்கி என்ன மினி vlogன்னு பார்க்கலாமா? ஸோ சாரிங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு விஷ் பண்ணிடுறேன். டிலேட்டட் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2026க்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் தாங்க நம்ம எப்போல்லாம் விழறோமோ எழுந்து நில்லுங்க. நமக்கான நாள் வரும்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. எந்த இடத்துலையுமே சோர்ந்து போகாதீங்க. எல்லாராலையுமே எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் நம்புங்க. ஆம், யாரெல்லாம் உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. ஸோ இது வந்து கருத்துலாம் இல்லைங்க. நான் அப்படி தான் இப்போ இந்த வருஷத்துலேருந்து என்னோடய ரெசல்யூஷன் அதுதான். நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் வந்து ரொம்ப ரிசர்வ் டைப். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் எனக்கானதாக இருக்கணும். என்னோடய கோல்ஸை நான் அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. நம்ம விஜய் சொல்கிற மாதிரி தான். நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம். ஸோ அந்த மாதிரி தாங்க. ஸோ ஒவ்வொரு நியூ இயருமே எனக்கானது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சென்னையில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. 12 இயர்ஸ் நினைக்கிறோம். ஒவ்வொரு நியூ இயருக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவோம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு 2:30 மணி நேரம் க்யூவில் நிற்போங்க. நின்றுட்டு ஆஞ்சநேயரை பார்க்கும்போது அவ்வளோ நேரம் நின்னதுக்கான வேர்த் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்குங்க என்னோடய நியூ இயர். பட் இந்த வருஷம் நான் நாமக்கல்ல இருக்கனால அந்த மாதிரி இல்லை. மார்னிங்கே ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டேன். காலையிலேயே கோயிலுக்கு போகல. இந்த நியூ இயர் அவ்வளோதான் போலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் என் ஹஸ்பண்ட் அவரோட வேலை எல்லாத்தையும் நைட்டு சர்ச்சுக்கெலாம் போயிட்டு அவர் வந்துட்டு காலையில் சார் விளையாட போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் போல் ஃபஸ்ட்டு வருஷத்தில் ஃபஸ்ட்டு டேவே இப்படின்னா இப்போ எல்லா டேவும் அவ்வளோதான் நமக்கு முடிச்சு விட்டாங்க போங்க அந்த மாதிரி தான் இருந்தது. பட் திடீர்னு கோயிலுக்கு போகலான்னு சொல்லும் போது தான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும் அப்படின்றதாங்க ஃபஸ்ட்டு மைண்டு. இயரானால் ஆஞ்சநேயரை போயிட்டு பார்க்கணும். அதுதான் என் மைண்ட் செட்டில் எப்போவுமே இருக்கும். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். என் ஹஸ்பண்டோட அவுட்ஃபிட் அதுதான். இது அவரது எல்லாமே புது ட்ரெஸ்ஸுங்க. இந்த குழந்தைங்க அடம் பிடிக்க மாட்டாங்க. நான் நியூ இயர் அன்றைக்கி புது ட்ரெஸ் தான் போடுவேன். அந்த மாதிரியான கேட்டகரி தான் என்னோடய ஹஸ்பண்டு. குழந்தைங்கள கூட ஓரளவுக்கு நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம். பட் என் ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி தான் அவங்க. ஸோ ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருந்தோம். பேசில் டவுன் போகணும், அந்த ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக நாங்கள் போயிட்டோம் அங்கே. போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். இது தாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணது எல்லாமே. மனுஷன் இந்த மாதிரிலாம் எனக்கு பரிமாறுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வராங்க. பட் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த நியூ இயர் எனக்கு எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றது தான் எனக்கு சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து பிரியாணி ப்ளஸ் எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும். நானும் மிக்ஸ்டு வெஜ் கறி. இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும்.